இந்த கதையை படிச்ச உடனே எனக்கு என்ன தோணுச்சு அப்படின்னா, நீங்க எப்படி சொல்றது, குட்டி வயசுல இருந்தே ஒரு சில விஷயங்களுக்கு உங்களை வந்து இது செய்யக்கூடாது, அது செய்யக்கூடாது அப்படின்லாம் ஒரு மாதிரி பயமுறுத்தி பயமுறுத்தி வச்சிருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஓகே. அதை எப்படி மீறது அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து அது இல்லாம என்ன பண்றது? இப்ப நமக்கு சின்ன விஷயங்கள் தான், ரொம்ப பெருசாலாம் நான் யோசிக்கல. நம்ம நமக்குன்னு ஒரு தட்டு வச்சிருப்போம் வீட்டுல சாப்பிடறதுக்கு. அந்த தட்டுல தான் டெய்லி சாப்பிட்டுட்டே இருக்கோம்னு வச்சுக்கோங்களேன். திடீர்னு இந்த தட்டு இல்லைன்னா வேற தட்டுல எப்படி சாப்பிடுறதுங்கிற மாதிரி யோசிப்போம்ல. நீங்க சாப்பிடுற தட்டு தான் சொல்றீங்க மேடம்? ஆமா, சாப்பிடுற தட்டு தான். நமக்குன்னு ஒரு தட்டு வச்சு. ஆமா, நமக்குன்னு ஒரு தட்டு இருக்கும். அந்த தட்டுல தான் சாப்பிடுவோம். அந்த தட்டு இல்லைன்னா நம்ம வேற தட்டு எப்படி சாப்பிடுறது? சிம்பிள். நம்ம அது கூட அட்டாச் ஆயிருவோம்ல. எஸ் தட்டு, டம்ளர். இப்ப என் வீட்டுல வந்து எனக்குன்னு ஒரு தட்டு இருக்கும். அது இல்லைன்னா ஐ வில் ஃபீல் சம்வாட், அந்த ஒரு மிஸ்ஸிங் ஃபீலும் ஒரு 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 விதமான ஒரு தாட் ப்ராசஸ் இருக்கும்ல. சாதாரண பொருளுக்கே நான் சொல்றேன், மெட்டீரியலிஸ்டிக்கே வந்து அப்படி இருக்கும் பொழுது இவங்களோட பயமே என்னன்னா, பயங்கரமா ஒரு மாதிரி மேல் டாமினேட்டிங்கா இருக்கிற இடங்கள் எல்லாம் பார்த்துட்டு இப்ப இது எப்படி ஹேண்டில் பண்றது, இதை எப்படி போறது, நம்ம அடிவாங்கினே இருந்துடலாம் போல இருக்கே அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிலைமையில தான் இருக்காங்களோ அப்படின்னு எனக்கு தோணுச்சு. ஓகே. வேற எதுவுமே டிசிஷன் எடுக்க தெரியாம, என்ன செய்யறதுன்னு தெரியாம அப்படி தோணுச்சு. உங்களுக்கு என்ன தோணுச்சு? எனக்கு ஒண்ணும் இல்லை மேடம். அந்த தட்டு இல்லைன்னா தூக்கி போட்டு வாழை இலையில சாப்பிட போறோம். அந்த வாழை இலையும் இல்லைன்னா வந்து மந்தார இலையில சாப்பிட போறோம். அந்த மந்தார இலையும் இல்லைன்னா கையில வாங்கி சாப்பிட போறோம். எதுவுமே இல்லைன்னா நக்கி சாப்பிட போறோம்.